போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளிலும் கட்டாயம் இடம்பெறக்கூடிய நோபல் பிரைஸ் பற்றிய அடிப்படை தகவல்களையும் 2025ஆம் ஆண்டில் யாராருக்கு எதற்காக இந்த விருது வழங்கப்பட்டது என்கிற முக்கிய தகவல்களையும் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ஆல்பர்ட் நோபல் அவர்கள் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் தேதி இந்த விருதானது அறிவிக்கப்படுகிறது. மனித குலத்திற்கு நன்மை தரக்கூடிய முக்கிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்ததற்காக தற்போது மொத்தம் 6 துறைகளில் இந்த விருதானது வழங்கப்படுகிறது. சரி, இப்ப பாருங்க, இந்த ஆல்பர்ட் நோபல் அவர்கள் யார், எதற்காக இந்த விருதை உருவாக்கினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு ஸ்வீடன் நாட்டை சார்ந்த வேதியியல் வல்லுனர் மற்றும் ஒரு இன்ஜினியர், பொறியியலாளர். இவர் பாருங்க, 1867ஆம் ஆண்டு நைட்ரோகிளிசரினை பயன்படுத்தி டைனமைட் என்கிற பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வெடி பொருளை கண்டுபிடித்ததற்காக உலகம் முழுவதையும் அறியப்படுகிறார். சோ அதன் மூலமாக பெரும் அளவில் பணம் சம்பாதிக்கிறாரு. சோ இவர் சாகக்கூடிய நிலைமையில பாத்தீங்கன்னாக்க தன்னுடைய கண்டுபிடிப்பின் காரணமாக உலகம் அழிந்து கொண்டிருப்பது என்பதை உணர்ந்து கொள்கிறார். விளைவு சாவதற்கு முன்பு. அப்ப இந்த ஆல்பர்ட் நோபல் மறைந்த தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 10, 1896. மறைவதற்கு ஓராண்டிற்கு முன்பாக சரியாக நவம்பர் 27, 1895ஆம் நாள் உயில் எழுதுகிறார். அவருடைய உயில் படி அவர் சம்பாதித்த மொத்த சொத்துக்களும் ட்ரஸ்ட் அறக்கட்டளையாக உருவாக்கப்பட்டு மொத்தம் தற்போது 6 துறைகளுக்கு நோபல் பரிசானது வழங்கப்படுகிறது. சரிங்களா? இப்ப எந்தெந்த துறைகளுக்கு இந்த விருது வழங்கப்படுதுன்னு பாருங்க. எந்தெந்த துறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைதி, இயற்பியல், வேதியியல், மருத்துவம் மற்றும் இலக்கியத்திற்கான நோபல் பரிசுகள் 1901ஆம் ஆண்டு முதலும், பொருளாதாரத்திற்கான நோபல் பிரைஸ் 1968ஆம் ஆண்டு முதலும் வழங்கப்படுகிறது. மொத்தம் 6 துறைகளுக்கு நோபல் பரிசானது வழங்கப்படுகிறது. இப்ப இந்த பரிசை, இந்த நோபல் பிரைஸை அறிவிக்கக்கூடிய வழங்கக்கூடிய அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. இலக்கியத்திற்கான நோபல் பரிசு ஸ்வீடன் இலக்கிய அகாடமி, லிட்ரேச்சர் அகாடமி மூலமாகவும், இயற்பியல் மற்றும் வேதியியலுக்கான நோபல் பரிசு ராயல் ஸ்வீடன் அறிவியல் அகாடமி மூலமாகவும் வழங்கப்படுகிறது. மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பாருங்க, கரோலின்ஸ்கா நிறுவனத்தில் உள்ள நோபல் பேரவை, நோபல் சபை மூலமாக அறிவிக்கப்படுகிறது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு ஸ்வீடன் வங்கி மூலமாகவும், அமைதிக்கான நோபல் பரிசு நார்வே நாடாளுமன்ற குழு மூலமாகவும் வழங்கப்படுகிறது. அப்ப கவனமா நோட் பண்ணிக்கணும், இந்த பரிசு எந்தெந்த அமைப்புகள் மூலமாக வழங்கப்படுகிறது என்பது. அடுத்து பாருங்க, இந்த பரிசை பெறுபவர்களுக்கு தங்க பதக்கம், இந்த கோல்டு மெடல், அதற்கு ஒரு சர்டிபிகேட் மற்றும் பரிசு தொகை அறிவிக்கப்படுகிறது. இப்ப இந்த பரிசு தொகையினுடைய அளவு எவ்வளவு, நோபல் பரிசை பெறுபவர்கள் எவ்வளவு பணத்தை பெறுகிறார்கள் அப்படின்றது ஆண்டுக்கு ஆண்டு மாறுபடுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரே மாதிரியான தொகை வழங்கப்படுவது இல்லை. பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் நோபல் அறக்கட்டளை பெறக்கூடிய வருமானத்தை பொறுத்து இந்த பரிசு தொகையின் அளவானது மாறுபடும். 2025ஆம் ஆண்டில் ஸ்வீடன் நாட்டு நாணயத்தின் மதிப்பில் 11 மில்லியன் பரிசு தொகையானது வழங்கப்படுகிறது. சரிங்களா? பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் ஸ்டாக்ஹோமில் நோபல் அவர்கள் நினைவு நாளான டிசம்பர் 10ஆம் தேதி இந்த விருதானது வழங்கப்படும். நம்ம இங்க கவனிக்க வேண்டியது, ஒரு ஆண்டில் ஒரே துறையில் அதிகபட்சமாக 3 நபர்களுக்கு இந்த விருதானது அறிவிக்கப்படுகிறது, வழங்கப்படுகிறது. இன்னொரு கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் உலகப் போர் நடைபெற்ற காலத்திலும் 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற காலத்திலும் இந்த விருதுகள் வழங்கப்படவில்லை. சரிங்களா? அப்ப நோபல் பரிசு பற்றிய அடிப்படை தகவல்களை கவனமாக நோட் பண்ணிக்கணும். இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது, இந்த ஆண்டு போட்டித் தேர்வுகளில்
இடம்பெறக்கூடிய இந்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டில் இந்த 6 துறைகளிலும் யாராருக்கு எதற்காக இந்த விருது வழங்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் பாருங்க, பீஸ், அமைதிக்கான நோபல் பரிசு. இந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலா நாட்டை சார்ந்த மரியா கொரினா மச்சோடா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வெனிசுலா நாட்டில் ஜனநாயக உரிமையை மேம்படுத்தியதற்காகவும் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு போராடியதற்காகவும் அந்த நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரான மரியா அவர்களுக்கு இந்த ஆண்டிற்கான நோபல் பீஸ் பிரைஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. இது கட்டாயம் கேள்வி கேட்க வாய்ப்புள்ள பகுதி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படலாம் என்ற பேச்சு இருந்தது. அதையும் மீறி என்ன பண்ணிருக்காங்க, வெனிசுலா நாட்டை சார்ந்த மரியா கொரினா மச்சோடா அவர்களுக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இயற்பியலுக்கான நோபல் பரிசு. இந்த ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு கவனம் பாருங்க, குவாண்டம் தியரி, குவாண்டம் இயக்கவியல் குறித்த கண்டுபிடிப்பிற்காக மொத்தம் 3 நபர்களுக்கு இந்த ஆண்டிற்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அமெரிக்காவை சேர்ந்த ஜான் கிளார்க், மைக்கேல் டொரோரெட் மற்றும் ஜான் மார்டினிஸ் என்கிற 3 நபர்களுக்கு இந்த ஆண்டிற்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. கவனம் பார்க்கணும், மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் இயக்கவியல். அப்ப குவாண்டம் தியரி எதிர்காலத்தில் பாருங்க, குவாண்டம் கிரிப்டோகிராபி, குவாண்டம் கணினிகள், குவாண்டம் சென்சார் போன்ற குவாண்டம் தொழில்நுட்பத்தில் இவர்களுடைய கண்டுபிடிப்பானது முக்கியத்துவம் பெறும். கட்டாயம் இவருடைய கண்டுபிடிப்பு அடுத்து வரக்கூடிய மனித இனத்திற்கு மிக முக்கிய பங்களிப்பு செய்யும் என்பதற்காக இந்த 3 நபர்களுக்கும் இந்த ஆண்டிற்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா வேதியியல், கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசு. பாருங்க, கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்த சுசுமு கிட்டாகவா, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ரிச்சர்ட் ராப்சன், அமெரிக்காவை சேர்ந்த ஒமர் யாகி என்கிற 3 நபர்களுக்கு இந்த ஆண்டிற்கான கெமிஸ்ட்ரி வேதியியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க, உலோக கரிம கட்டமைப்பு கலவையை வடிவமைத்ததற்காக. அப்ப இது எங்க பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராவி மற்றும் குடிநீரில் இருக்கக்கூடிய பாலி புளூரோ ஆல்கைல் போன்ற நச்சுத்தன்மை வாய்ந்த வேதி பொருட்களை உறிஞ்சி எடுக்கக்கூடிய, அதாவது குடிநீரிலிருந்து நச்சுத்தன்மை உள்ள இந்த கெமிக்கலை தனியாக பிரித்தெடுக்கக்கூடிய உலோக கரிம கட்டமைப்பை வடிவமைத்ததற்காகவும் அந்த கட்டமைப்பை கண்டுபிடித்ததற்காகவும் இந்த ஆண்டிற்கான வேதியியலுக்கான நோபல் பரிசு இந்த 3 நபர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்து பாருங்க, மருத்துவத்திற்கான நோபல் பரிசு 2025ஆம் ஆண்டு மெடிசன், மருத்துவத்திற்கான நோபல் பரிசு. பாருங்க, நோய் எதிர்ப்பு தன்மை. கவனமா இங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் பாதுகாவலர்கள், டி செல்கள் போன்ற நோய் எதிர்ப்பு தன்மை தொடர்பான கண்டுபிடிப்பிற்காக அமெரிக்காவை சார்ந்த மேரி இ பிரான்கோ, அதுக்கடுத்து பிரெட் ராம்ஸ்டெல், ஜப்பானை சேர்ந்த சிமோன் ஷகாகுச்சி என்கிற 3 நபர்களுக்கு இந்த ஆண்டிற்கான மருத்துவத்திற்கான நோபல் பிரைஸ். முழுக்க முழுக்க நோய் எதிர்ப்பு மண்டலம், வெள்ளை அணுக்களில் இருக்கக்கூடிய, சரிங்களா, இரத்த செல்களில் வெள்ளை அணுக்கள் இருக்கக்கூடிய டி செல்கள், அதாவது நோய் எதிர்ப்பு தன்மை பற்றிய ஆய்விற்காக இந்த ஆண்டிற்கான மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த 3 நபர்களுக்கும். சரி, அடுத்து வாங்க, அடுத்து இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. பாருங்க, இலக்கியம், லிட்ரேச்சர், இலக்கியத்திற்கான நோபல் பரிசு ஹங்கேரி நாட்டை சேர்ந்த லஸ்லோ கிரஸ்னா கோர்காய். கவனமா நோட் பண்ணிக்கணும், கொஞ்சம் தமிழ்ல இருக்கும்போது கொஞ்சம் படிப்பதற்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ நீங்க ஏதாவது ஷார்ட்கட் அல்லது லஸ்லோ இதை மட்டும் கூட ஞாபகம் வச்சுங்க. லஸ்லோ கிரஸ்னா கோர்காய் என்பவருக்கு இந்த ஆண்டிற்கான
இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்து வாங்க. இலக்கியத்திற்கான நோபல் பரிசு இந்த ஆண்டு 2025 ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பாருங்க, ஹங்கேரி நாட்டை சார்ந்த லஸ்லோ கிருஷ்ணகோர்காய் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஹங்கேரி நாட்டை சேர்ந்த மிக முக்கியமான எழுத்தாளர். அந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். பயங்கரவாதம் இன்னைக்கு அவ்வளவு நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கலை பற்றிய ஒரு முக்கிய எழுத்துக்காக, காவியத்துவமான கலை தொடர்பான எழுத்துகளுக்காக இந்த ஆண்டிற்கான இந்த விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ கவனமா நோட் பண்ணிருங்க. அடுத்து பாருங்க, எக்கனாமிக்ஸ். இந்த 2025 ஆண்டு எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பாருங்க, அமெரிக்காவின் ஜோயல் மோகிர், கனடாவை சேர்ந்த பீட்டர் ஹோவிட், அதுக்கு பிரான்சை சேர்ந்த பிலிப் ஆக்கியோன் என்ற மூவருக்கு இந்த ஆண்டிற்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கண்டுபிடிப்பு பாருங்க, முழுக்க முழுக்க தொழில்நுட்பம், புதுமை, மனிதனுடைய முயற்சி ஆகியவை குறித்த நீடித்த நிலையான பொருளாதார வளர்ச்சியை எவ்வாறு உருவாக்குதல். அப்ப நீடித்த பொருளாதார வளர்ச்சியை உருவாக்குவதற்கு இவர்களுடைய கண்டுபிடிப்பிற்காக இந்த ஆண்டிற்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் மூலமாக, பாருங்க, தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் மூலமாக நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கான நிபந்தனைகளை அடையாளப்படுத்தியதற்காக ஜோயல் அவர்களுக்கும், பழைய கொள்கைகளை நீக்கி புதிய கொள்கைகள் மூலமாக நீடித்த வளர்ச்சி என்கிற ஆய்விற்காக மற்ற இருவருக்கும் இந்த ஆண்டிற்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப 3 பேருக்குமே பாத்தீங்கன்னா இந்த நீடித்த பொருளாதார வளர்ச்சி, சஸ்டைனபிள் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்கிற கொள்கைக்காக இந்த ஆண்டிற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கவனமா நோட் பண்ணுங்க. இந்த நோபல் பரிசை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான போட்டித் தேர்வுகளிலும் கட்டாயம் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த பகுதி. சரிங்களா? அடுத்தடுத்த பதிவுகள் நீங்க பாத்தீங்கன்னாக்க கரண்ட் அஃபேர்ஸ்ல மிக முக்கியமான டாபிக் அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். நம்முடைய மதுரை RKIAS அகாடமி வரக்கூடிய குரூப் 4, 2026 ஆண்டு வரக்கூடிய குரூப் 4 தேர்விற்காக டெஸ்ட் பேட்ச நாளையிலிருந்து நாம் துவங்குகிறோம். மிக குறைவான கட்டணத்தில் தெளிவான விளக்கங்களோடு ஒவ்வொரு கேள்வியும் TNPSC புதிய தரத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த டெஸ்ட் பேட்ச்ல சேர விரும்பக்கூடிய மாணவர்கள் கீழே இருக்கக்கூடிய எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மேற்படி எந்த சந்தேகமாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கட்டாயம் நாங்கள் உதவி செய்கிறோம். நன்றி. அடுத்த பதிவில் பார்க்கலாம்.